வணக்கம். தெய் சமையல். இந்த ஸ்பெஷல் வெங்காய ஊறுகாய். வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் 1 கிலோ, புளி, உப்பு, மிளகாத்தூள் 1/4 கிலோ, உப்பு தேவையான அளவு, புளி அது மாதிரியே. பாதி வெங்காயத்தை வந்து நைஸாக அரிஞ்சிடணும், பாதியை வந்து பேஸ்ட் ஆகிக்கணும், புளியை கரைச்சிக்கணும். ஊறுகாய் போடுறப்ப பார்க்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். பாதி வெங்காயம் வந்து நைஸாக கட் பண்ணிட்டேன், அதை போட்டுடணும். அது கூடவே தேவையான அளவு சால்ட்டு, தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இந்த ஊறுகாய்க்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் நல்லது. இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம், அரிஞ்சு வச்சது, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். கேஸ் ஆன் பண்ணி ஊறுகாய் பாத்திரத்தை வச்சுட்டேன். புளியை வந்து பேஸ்ட்டாக அப்படியே எடுத்து வச்சுருக்கேன், அப்படியே போட்டுடணும். எல்லாத்தையும் ஒன்றா கண்டிடணும். ரொம்ப வெங்காய ஊறுகாய் ரொம்ப பேஸ்ட்டாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப குழகுழன்னு இருக்கும். அதனால தான் பாதியை நைஸாக அரிஞ்சிடணும். ஒரு மாதிரி எல்லாம் கிண்டி வந்திருக்குது. இப்போ வந்து நம்ம எண்ணெயை வந்து ஆரம்பத்தில் கொஞ்சமாக பச்சை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய்னா 1/4 லிட்டர் எண்ணெய் வந்து பச்சை ஊற்றணும். மீதி எண்ணெயை வந்து ஒரு 1/4 லிட்டர் எண்ணெயை வந்து காய வச்சு அதில் எடுத்து ஊற்றணும். அப்போ தான் ஊறுகாய் வந்து சூப்பராக சீக்கிரமாக கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஊறுகாய் முடிச்சுட்டு பார்க்கலாம். ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி போட்டேன். பெரிய வெங்காயத்தில் போட முடியாது, சின்ன வெங்காயத்தில் தான் வெங்காய ஊறுகாய் போடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குறைஞ்சது 5 மாதமாவது கெடாமல் இருக்கும். சொன்ன முறையில் போட்டால். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமா.